ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டும் இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சயின்ஸ் அண்ட் சயின்ஸ் நிகழ்ச்சி அநேகருக்கு பிரயோஜனமா இருக்கிறதா சொல்றாங்க. கமெண்ட்ஸ்ல பார்க்குறோம். நிறைய இடங்கள்ல இருந்து நிறைய கமெண்ட்ஸ் ஆண்டவர் கர்த்தருடைய கிருபையினாலே வந்துகிட்டு இருக்கு. எல்லா துதி கன மகிமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஒருவருக்கு மாத்திரமே. ஏன் அப்படின்னா, இத ஆரம்பிக்கிற ஐடியாவும் இந்த மாரி அ இந்த தலைப்புகள் எல்லாமே ஆண்டவர் தான் உணர்த்துறாரு. அதன் அடிப்படையில தான் இங்க வருது. இன்னைக்கு நம்மோட பிரதர் ரூபன் வந்திருக்கிறாங்க. வெல்கம் டு த புரோகிராம் பிரதர்ஸ். பிரைஸ் தி லார்ட். நீங்க சொல்லுங்க. அது சொல்லிருவீங்களா எப்பவும்? தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். ஏன்னா, இத கூட கொஞ்சம் பேர் விரும்புறாங்க. நம்ம சொன்னோம்னு சொல்லி. ரொம்ப சந்தோஷம் உங்களை சந்திப்பதில. இன்னைக்கு நம்ம நேரடியா நிகழ்ச்சிக்கு போக போறோம். நம்ம இந்த மேத்தமெட்டிக்ஸ் அப்படிங்கிறத பத்தி நம்ம போனப்போ எல்லாமே வந்து கணக்கியலா இருக்கு அப்படிங்கிற மாரி நம்ம போன இதில பார்த்தோம். இப்போ அடுத்த அதனுடைய தொடர்ச்சியாக இந்த கணக்கியல் எல்லாமே நம்ம கணக்காவே பார்க்குறோம். எல்லாமே மேக்ஸா பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி. அதில போன புரோகிராமுக்கு முந்தின புரோகிராம் ஒண்ணு பண்ணியிருந்தோம். அதாவது நீங்க யூத்ஸ் கிட்ட கேள்வி கேட்டிருந்தீங்க. ஆமா. அவங்க அதுக்கு பதில் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதுல. அதில நெறைய பேர் என்கிட்ட சொன்னாங்க, எங்களுக்கு இப்போ தெளிவு வந்திருக்கு. இப்போ எனக்கு அது புரியுது அப்படின்னு சொல்லி. அதனுடைய தொடர்ச்சியாவே நம்ம இத பார்க்கலான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ மனுஷ அளவுல நம்ம பார்த்துருக்குறோம். இந்த கணக்கியல் எந்த அளவுக்கு இருக்குன்னு. டிஜிட்டலி பார்த்தோம். அது எப்படி நம்ம எல்லாமே இந்த காரியங்கள்ல. இத தாண்டி இப்போ வேர்ல்டு வந்து ஏஐ டெக்னாலஜிக்குள்ள இருக்கு. இல்லைங்களா? ஆமா. உலகம் ஏன்னா அதாவது சும்மா இருக்கிறவங்க கூட எல்லாத்துக்கும் ஏஐங்கிறாங்க. எத எடுத்தாலும் அன்னைக்கு ஒரு இதில பார்த்தேன். ஏஐல வந்து ஹோட்டல்லாம் வருது அப்படின்னாங்க. ரெஸ்டாரண்ட்ல என்ன ஏஐ வரப்போகுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியவே இல்ல. அந்த அளவுக்கு ஏஐ ஃபீவர் ஒண்ணு வேர்ல்ட் வைட் போயிட்டுருக்கு. இது சம்மந்தமா இந்த மேத்தமெட்டிக்கல் சயின்டிஃபிக்கல் காரியங்கள் ஏத்திசம், மேத்தமெட்டிக்கல் வழியா ஏஐ டெக்னாலஜிக்குள்ள எந்த அளவுக்கு வந்திருக்கு என்னங்கிறத நீங்க சொன்னா நல்லாயிருக்கும்னு நெனைக்கிறேன். ஓகே. ஒன்ஸ் அகைன் தேங்க்ஸ் ஃபார் யுவர் இன்விடேஷன். இந்த கணினி மயம்ங்கிறது உலகத்தையே மாத்திருச்சுங்கிறதுல மாற்று கருத்தே நமக்கு இல்ல. 100% அது போகாத டொமைன் இல்ல. ஒரு காலத்தில எனக்கு ஞாபகம் இருக்கு. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பேங்க்குக்கு போகும்போது அக்கவுண்ட் நோட்ல வச்சு எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே கம்ப்யூட்டர் வந்தது. கம்ப்யூட்டர் வரும்போது நெறைய பேரு வேலைய விட்டுலாம் வெளில வந்தாங்கங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். எல்லா பேங்க்லயுமே இந்த கம்ப்யூட்டரைஸ்டு பேங்க்ன்னு ஒரு போர்டு வச்சிருந்தாங்க முந்தி. ஓ! ஓகே. இப்போ வந்து அப்படி ஒரு போர்டு இப்போ வச்சோம்னா அது வந்து அமெச்சூரா இருக்கும்ல. அன்னைக்கு வந்து திஸ் பேங்க் இஸ் கம்ப்யூட்டரைஸ்ட் அப்படின்ற மாரிலாம் வச்சிருந்தாங்க அத. ஸோ கம்ப்யூட்டர் தொழில்நுட்பம் ஆர் கணினி தொழில்நுட்பம் இம்பேக்ட் பண்ணாத ஒரு டொமைனே இன்னைக்கு வந்து உலகத்துல இல்ல. ஸோ இப்ப சமீப நாட்களா, கடைசி ஒரு 3, 4 வருஷமா ஏஐங்கிறது ரொம்ப பிரபலமா வந்துட்டுருக்கு. எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஏஐ பாட் அது வந்து அதுவா வந்து ட்விட்டர்ல வந்து ட்வீட் போடும். ஏஐ அப்படின்னா ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவு. தெரிஞ்சவங்க இந்த கேள்விலாம் வேணுமா அப்படின்னு கேட்பீங்க. நான் தெரியாதவங்களுக்காக சொல்றேன். நீங்க சொல்லுங்க. ஸோ அது ஒரு ட்வீட் போட்டுச்சு. அது யாரும் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இன்டர்வீன் பண்ணி போட்டதில்ல. அதுவா போட்டுச்சு. அது நியூஸ்ல வந்தது. நான் படிச்சது ஞாபகம் இருக்கு. அது என்ன போட்டுச்சுன்னா, உலகத்துல நெறைய ஸ்பீசிஸ் இருக்கு. நெறைய ஜீவராசிகள் இருக்கு. அ ஆடு இருக்கு, மாடுகள் இருக்கு, வைல்ட் அனிமல்ஸ் இந்த மாரி நெறைய அனிமல்ஸ் நெறைய ஸ்பீசிஸ் வந்து ஆயிரக்கணக்கான ஸ்பீசிஸ் இருக்கு. சயின்டிஃபிக்கா அவங்க இந்த பயாலஜிக்கலா சொல்லும்போது ஹியூமன் பீயிங்ஸும் ஒரு ஸ்பீசிஸ்ன்னு தான் சொல்லுவாங்க. அதுவும் நம்மளும் ஒரு ஜீவராசி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏஐ எப்படி கால்குலேட் பண்ணியிருக்கு அப்படின்னா, இந்த உலகத்திலேயே ரொம்ப மோசமான இந்த உலகத்துக்கும், சுற்றுச்சூழலுக்கும் ஹார்ம் ஏற்படுத்தின ஜீவராசினா, அது இந்த ஹியூமன் பீயிங்ஸ். மனித இனம் தான் ரொம்ப மோசமான விளைவுகள இந்த உலகத்திற்கும், நம்ம சுற்றுச்சூழலுக்கும் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு அது போட்டுச்சு. இப்ப குளோபல் வார்மிங்ன்னு சொல்றோம். கார்பன் அதிகமா வரதுனால புவி வெப்பமயமாதல்ங்கிறது தான் சொல்றோம். எல்லாத்தையுமே ஹியூமன் பீயிங்ஸ தவிர வேற எந்த ஸ்பீசிஸுமே கான்ட்ரிபியூட்டே பண்ணதில்ல. இது ஏன் சொல்லுது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தோம்னா, மேத்தமெட்டிக்கலா கரெக்ட். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அது ஒவ்வொரு கால்குலேஷனா நம்பர வச்சு போடும்போது, அது டிரைவ் பண்ண ஆன்சர் ரொம்ப கரெக்ட். மற்ற உயிரினங்கள் இந்த பூமிக்கும், உலகத்துக்கும் சேதாரம் பண்ணத விட மனிதன் அதிகமா பண்ணியிருக்கிறான். மனுஷங்க மட்டும் தான் பண்ணதே. வேற எந்த உயிரினமும் வந்து பூமிக்கு சேதமே பண்ணது கிடையாது. அதனுடைய கால்குலேஷன் கரெக்ட் மேத்தமெட்டிக்கலா. இல்லஸ்ட்ரேஷன் நான் எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமா மனுஷ இனமும் இதே நம்பர்ஸ்ல தான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லா விஷயத்திலயும். இப்போ எப்படி ஏஐ டெக்னாலஜி மனுஷன எல்லா உயிரினத்தோட ஒரு உயிரினமா பாக்குது. ஆமா. எல்லா உயிரினத்தோட கால்குலேஷன் பண்ணி பார்க்கும்போது, மனித உயிரினம் அதிக சேதப்படுத்தி இருக்கு. மேத்தமெட்டிக்கலி கரெக்ட்.
பட் தனிப்பட்ட முறையில மனித இனத்த பத்தி நம்ம எடுத்து பார்த்தோம்னா, அது எவ்வளோ விசேஷித்தவன், அவனுக்குள்ள ஒரு ஆத்துமா இருக்கு, கர்த்தர் அவனுக்காக ஜீவன குடுக்குறார். இந்த மாரி கான்செப்ட்லாம் அது பார்க்கல. அதுக்கு தெரியாது. அதுக்கு தெரியாது. அவ்வளோதான். மேத்தமேட்டிக்கலா பார்க்கும்போது, யார் இந்த அதிகமா கார்பன் டை ஆக்சைடு வெளியாக்குனது? யார் அதிகமாக அ குண்டு கண்டுபிடிச்சது? நோய்க்கு யார் காரணம்? இப்படி எல்லாத்தையும் பார்க்கும்பொழுது, மனித இனம் தான் அதுக்கு காரணமா இருக்குன்னு, அத அப்படி ஒரு காரணத்த சொல்லிருச்சு. நீங்க அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க அத. ஸோ இப்ப இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, இப்ப இந்த மிஷின் யோசிச்சது கணக்குப்படி அது கரெக்ட்டு. கொஞ்சம் கொஞ்சமா நம்ம 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 கண்ணுக்கு தட்டுப்படாமலோ, இல்லாட்டி நம்மள அறியாமலோ, எல்லா விஷயத்திலயும் இந்த மாரி தான் மேத்தமேட்டிக்கலா மனுஷ மூளையும் யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்ப. ஏஐ எப்படி யோசிக்குதோ, அதே மாரி நம்மளும் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி. ஆல்ரெடி யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ ஒருத்தர போய் பார்க்குறோம். அவர பார்க்கறதுல என்ன யூஸு? அப்படின்னு தானே கால்குலேட் பண்றோம் இப்ப. இது இவரு ஒரு பிசினஸ்க்காக மட்டும் இல்லாம, பர்சனலா ஒருத்தர போய் பார்க்கறதுக்கே யூஸா இல்லையா? அவர பார்க்கறதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். வேல்யூ இருக்கு. வேல்யூ இருக்கணும். கரெக்ட். அதுக்கு மார்க் போட்டு, யாருக்கு ஃபர்ஸ்ட் வேல்யூ, ஃபர்ஸ்ட் இவரு, அதுக்கு அடுத்தது இவரு, இப்படின்ட்டு ஒவ்வொரு விஷயத்திலயுமே நம்ம லைஃப்ல யோசிக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப நீங்க சொன்னது ரொம்ப சிம்பிளா போயிருச்சு அந்த லைன். ஆனா, மனித சமுதாயமே ஒருத்தர ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி வாழக்கூடியதான ஒரு இனம். உண்ம. அப்போ ஒருத்தர போய் நம்ம போய் பார்க்கும்போது, அவர பார்க்கறதுக்கான எந்த விதமான முகாந்திரம் இருக்க வேண்டியதில்ல. ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லி. ஆமா. உட்கார்ந்து அப்படிதான் கட்டமைப்பு. உலகத்தினுடைய கட்டமைப்பு. இப்ப கடைசி ஒரு 20, 30 வருஷத்துல நாம அந்த கட்டமைப்புல இருந்து வெளிய வந்துட்டு, உங்கள பார்க்கணுன்றதுக்கு கூட ஏதாவது காரணம் இருக்கணும். அதுல ஒரு பிரயோஜனமான காரியம் வேல்யூ இருக்கணும். வேல்யூ இருக்கணும். இல்லன்னா உங்கள பார்க்கறதுல என்ன பிரயோஜனம்? ம். ஏன் பார்க்கணும்? ஏன் பார்க்கணும்? டைம் வேஸ்ட்டு அங்க போய் உட்காந்து கால்குலேட்டிவ் ஆயிட்டோம்னு சொல்ல வர்றீங்க. எக்ஸாக்ட்டா. ஓகே. ஸோ இப்படி யோசிச்சதோட விளைவு, இப்ப ஒரு புதுசா ஒரு டாக்டர்லாம் நம்ம நெறைய கேள்விப்படுறோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் இல்லஸ்ட்ரேஷன் ஸ்பிரிச்சுவல் இல்லஸ்ட்ரேஷன பார்த்துருவோம். ஸ்பிரிச்சுவல் உதாரணத்த பார்த்துருவோம். இப்ப நம்ம நெறைய டாக்டர்ன்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? அதான் காட் மன்னிக்கிறார்ல. பாவம் செய்யலாம்ல. இப்ப அது ஒரு நீங்க சொன்ன மாதிரி, அதுக்கு ஒரு பேர் வேணா நான் சொன்னேன்னா உடனே ஓவராலா ஆயிடும். இது வந்து இப்போ ஒரு பிரதானமான உபதேசமா போயிட்டுருக்கு. இதோட அடுத்த கட்டம் ஒண்ணு இருக்கு. இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, காட் மன்னிக்கிறாரு. அதனால பாவம் செய்யலாம். ஆ. இல்லையா? அதான் காட் மன்னிக்கிறவரா இருக்கிறாரு. ஏன் பாவம் செய்யக்கூடாது? இது அப்படியே ஒரு படி மேல ஆயிருச்சுன்னா, நீ செய்ய போற பாவத்துக்கும் அவர் மன்னிப்ப வச்சுட்டாரு. ஸோ தைரியமா இரு. தைரியமா செய்யலாம். தைரியமா செய். மன்னிப்பு பாவ மன்னிப்பு வந்து ரிசர்வேஷன்ல இருக்கு. ஆமா. ரிசர்வ்டு. இத எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு அனாலஜி சொல்றேன். இது நம்மளுக்கு தெரியும். இது பேர் வந்து ஃபயர் எக்ஸ்டிங்விஷர். இது காருக்குன்னு வைக்கிறதுக்குன்னு வச்சிருக்குது. இதனுடைய வேலை என்னன்னா, தீய அணைக்கிறது. மாற்று கருத்தே இல்ல. எத்தன தடவ தீ புடிச்சாலும் அத வச்சு தான் அணைப்பாங்க. நீங்க சொல்லுங்க, இது ஒருத்தரோட பெட்ரூம்ல இருக்கு. இல்லாட்டி வீட்ல கார்ல இருக்கு. இது இருக்குங்கிற காரணத்தினால யாராவது தீய பத்த வச்சுக்குவாங்களா? ம். தீ வந்தால் அணைக்கிறதுக்கு தான் அது இருக்கு. இது இருக்குன்றதுக்காக தீய வச்சுக்க முடியாது. வைப்பானா எவனாச்சு? இல்ல இவங்க வச்சாலும் வைப்பாய்ங்க போல தெரியுது. போற போக்க பார்த்தா அந்த உபதேசத்தினுடைய பிரச்சனை என்னவா இருக்குன்றத சொல்றேன். நீங்க சொல்லுங்க கரெக்ட்டா இருக்கு. அப்படி வச்சா அவர் என்னன்னு நம்ம சொல்லுவோம்னா, சைக்கியாட்ரில ஐக்யூ டெஸ்ட்ன்னு ஒண்ணு பண்ணுவாங்க. அதாவது ஒரு நார்மல் ஒரு 15 வயசு ஒரு பையன் இருக்கான்னா, அவனுக்கு எவ்வளோ அறிவு கூர்மை அப்படின்றத அது ஒரு கால்குலேஷன் போடுவாங்க ஐக்யூ டெஸ்ட். சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க, இவங்களோட வயசு வந்து 20ங்க. ஆனா இவங்களுடைய அறிவு வளர்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா 6 வயசுக்குள்ள தான் இருக்கு. அப்படின்னு சில கேள்விகள் மூலமா அத சொல்லுவாங்க. அந்த மாரி ஐக்யூவே இல்லாதவன் பண்ணுவான். வீட்ல ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கு. தைரியமா பத்த வைப்போம். தலையில பத்த வச்சுக்குவோம். அப்புறம் தான் அணைச்சுக்கலாம்ல. இருக்குல்ல. இருக்குல்ல. இது எப்படி இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டா இருக்கோ, அப்படிதான் அந்த ஸ்டேட்மெண்ட்டும் இருக்கு. ஸோ இது 2 விஷயத்துக்காக நான் இத சொன்னேன் இந்த எக்ஸாம்பிள. ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு கடவுளுடைய கிருபை இருக்குங்கிறதுக்காண்டி ஒருத்தர் வந்து பாவம் செஞ்சாங்கன்னா, இதே அனாலஜி தான். இது 1. இன்னொரு அனாலஜி இதுல என்ன நான் சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இதுக்கு இந்த எக்ஸ்ப்ளனேஷன் குடுக்குற காலத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இப்படி ஒரு கேள்வி இப்படி ஒண்ணு வந்ததே முதல்ல தப்பு. நம்ம சூழ்நிலை இதுக்கெல்லாம் பதில் சொல்ற அளவுக்கு ஆயிப்போச்சு. ஆயிருச்சு இப்ப. இத ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி ஒருத்தர் கேட்டிருந்தாருன்னா, அவர வந்து என்னன்னு சொல்லுவாங்க? இப்படி ஒரு கொஸ்டின் வந்திருக்காது. அப்படியே 1000த்துலயோ, லட்சத்துல ஒருத்தருக்கு இந்த மாரி ஒரு கேள்வி வந்திருந்தால், அதுக்கு பதிலே சொல்ல மாட்டாங்க. நெக்லெக்ட் பண்ணிருவாங்க அவர. நெக்லெக்ட் பண்ணிருவாங்க. இந்த ஐக்யூ கம்மியா இருக்கிற ஆள் கேட்டாருன்னா என்ன பண்ணுவாங்களோ, அந்த அது மாரி போற விஷயம். இப்ப நம்மளுக்கு என்ன கடைசி காலத்துல ப்ராப்ளம்னா, பாவம் பெருகுறது கூட பிரச்சனை இல்ல. பாவம்னா என்னன்னே தெரியாம போறது.
இப்போ இப்போ இருக்க ஜெனரேஷனுக்கு சொல்றீங்க. அதை நோக்கி தான் முழுசா போயிட்டோம்னு நான் சொல்ல மாட்டேன். அதை நோக்கி தான் இப்போ இருக்க ஜென்ரேஷன் போயிட்டு இருக்கு. அதுக்கு என்ன ரீசனா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கு ஒரு ரீசன் இந்த கல்வியும் மேத்தமெட்டிக்ஸும். மேத்தமெட்டிக்கலா அவன் கேட்கறது கரெக்ட் தானே. காடு மன்னிக்கிறாரு, அப்போ செய்யலாம்ல மேத்தமெட்டிக்கலா. கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா அது கரெக்ட். ஃபார்முலா படி அது சரிதான். ஃபார்முலா படி கரெக்ட். ஓகே. ஏஐ சொன்னுச்சு இல்லையா, அது சொன்னது கரெக்ட் மேத்தமெட்டிக்கலா. அறிவு சார்ந்து வெறும் மனசை மட்டும் சார்ந்தோ இல்லாட்டி மேத்தமெட்டிக்கலா ஃபார்முலா படி போட்டாலோ அது சொன்னது கரெக்ட். அதே இது ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் எப்படி அஃபெக்ட் பண்ணியிருக்குன்னா, இந்த மாதிரி ஒரு உபதேசம் வர்றதுக்கு வழி காமிச்சிருக்கு அது. ஓகே. இப்போ வந்து மனுஷனுக்கு வந்து எது பாவம் அப்படிங்கிறதுனால ஒரு விளைவே அவனுக்கு எது பாவம்ன்றதே தெரியல இப்போ அவனுக்கு. அதுதான் ப்ராப்ளம். இதை நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. ஸோ வசனம் சொல்கிறபடி 2 தெசலோனிக்கேயர் 2:9 அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும். இது தமிழில் போட்டிருக்கு. இதை இங்கிலீஷில் நான் வாசிக்கிறேன் பாருங்க. த கம்மிங் ஆஃப் த லாலெஸ் ஒன் வில் பி இன் அக்கார்டன்ஸ் வித் ஹவு சேட்டன் ஒர்க்ஸ். இதில் ஒரு பாயிண்ட் இருக்கும், ஒரு வார்த்தை லாலெஸ் ஒன். லாலெஸ்னா டெஃபினிஷன்லெஸ் பீப்புள். அவனுக்கு எது சரி எது தப்புன்றே தெரியாமல் போயிடும். அப்போ இது வந்து நியாயப்பிரமாணத்துக்கு முன்னாடி உள்ள காலமா பவுல் சொல்ற மாதிரில இருக்கு. நியாயப்பிரமாணம் ஒன்று இல்லாவிட்டால் எனக்கு பாவம் என்பது என்னவென்றே தெரியாமல் இருந்துச்சு. நியாயப்பிரமாணம் வந்ததுனால தான் எனக்கு பாவம் தெரிஞ்சிச்சுங்கிறாரு. அப்போ அதுக்கு முன்னாடி உள்ள ஜனங்களுக்கு எது பாவம் எது பாவம் இல்லைன்னே தெரிலல்ல. தெரியாது. அதே மாதிரி தான் இப்போ போயிட்டு இருக்காங்கன்றீங்க நீங்க. அதே லெவலுக்கு தான் இப்போ நம்ம திரும்ப போயிட்டு இருக்கோம். கடைசி காலத்தில் அப்படி இருக்கும்னு பைபிள் சொல்லுது. பைபிள் ஆல்ரெடி சொல்லிருச்சு. ஆமாம். அதாவது இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு ஒயிட் கலர் பேப்பரை காமிச்சு இதை ஏன் நீங்கள் ஒயிட்னு சொல்கிறீங்கன்னு ஒருத்தர் கேட்டால் நம்ம என்ன சொல்ல முடியும்? இதுக்கு என்ன பதில் சொல்றது? இதில் என்ன பிரச்சனைனா, ரீசனிங்கே வந்து அஃபெக்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திங்கிங் கெப்பாசிட்டின்னு ஒன்று இருக்கு இல்லையா, நம்ம நம்ம விஸ்டம் ஞானம்னு சொல்கிறோம்ல, நம்ம இருதயம் அதுவே வந்து கரப்ட் ஆயிடுச்சு. அந்த கரப்ஷனுக்கு இன்டென்சிட்டி கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இந்த சயின்டிஃபிக் மெட்டீரியலிசம், சயின்டிஃபிக் ஏத்திசம், எல்லாத்துக்கும் கால்குலேஷன். இவங்க எல்லாத்தையும் கால்குலேட்டிவ் மைண்டில் பார்க்கறதுனால இப்போ இவங்க வந்துட்டு பாவ மன்னிப்பு இருக்கிறதுனால பாவம் செய்யலாம். அதையும் கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதையும் கால்குலேட் பண்ணியாச்சு. அப்படி இருக்கும்போது இவனுக்கு பாவமே இப்போ எதுன்னே இவனுக்கு தெரியாத அளவுக்கு வந்துட்டாங்க. பாவம் எதுவும் தெரிஞ்சாதானே அதில் அவனுக்கு சொல்லி புரிய வைக்கிறது தப்பு அப்படின்ட்டு. எனக்கு பாவமே தெரியாத சொசைட்டி தான். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு டெஃபினிஷன்லெஸ் சொசைட்டின்னு சொல்கிறோம்ல, அதை நோக்கி நம்ம சமுதாயமும் நம்ம ஜனங்களும் நடத்தி கொண்டுட்டு இருக்காங்கிறத பார்க்கணும். இப்போ இதே இன்னும் கொஞ்சம் லகுவா டெஃபினேஷன்லெஸ் சொசைட்டின்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ இவங்க எப்படி இருப்பாங்க அவங்க? அதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். சமீபத்தில் லாஸ்ட் எபிசோடில் ஒருத்தர் காமெண்ட் எழுதியிருந்தார். அவர் என்ன கேட்டிருந்தாருன்னா, கடவுள் வந்து அன்பான கடவுள் நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் ஒருத்தருக்கு வந்து நல்ல செல்வத்தை கொடுத்துருக்காரு, கல்வி அறிவை கொடுத்துருக்காரு, இல்லாட்டி பணத்தை கொடுத்துருக்காரு, இல்லாட்டி அழகை கொடுத்துருக்காரு, புகழ் கொடுத்துருக்காரு, பேர் கொடுத்துருக்காரு. ஒருத்தருக்கு கொடுத்துருக்காரு, ஒருத்தருக்கு இல்லையே. கடவுள் பாரபட்சம் இல்லாதவர் தானே. கடவுள் பாரபட்சம் இல்லாதவர் தானே. ஏன் இப்படி பாரபட்சமாக கொடுத்துருக்கிறாரு? ஏன் கொடுத்துருக்காரு? ஓகே. இதுக்கு ஆன்சர் இன்னொரு டிஸ்கஷனில் நம்ம பார்ப்போம். இதில் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த கேள்வி ஏன் வருது? முதல்ல ஆன்சர் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல இப்படிப்பட்ட கேள்விகள் ஏன் உருவாகுது? இது ரீசனிங்கில் இருக்க ப்ராப்ளம். இது ஏன் வருது அப்படின்னா, அங்கேயே நம்ம கணக்கு போட்டு பார்க்குறது. ஒருத்தர் வந்து பென்ஸ் காரில் போகிறாரு, இன்னொருத்தர் மாருதி காரில் போகிறாரு. இவங்க 2 பேரும் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் நம்ம? பென்ஸ் காரில் போகிறவர் பணக்காரர், நல்ல வேல்யூவில் காஸ்ட்லியான ஒரு பர்சன். பென்ஸ் காரில் போகிறவர் ஒரு 30 லட்சம் காரில் போகிறாரு. ஆமாம். மாருதி காரில் போகிறார் 3 லட்சம் காரில் போகிறாரு. இவருக்கு ஏன் 30 லட்சத்துக்கு ப்ரொவிஷன் இருக்கு, இவருக்கு முடியலையே அப்படின்னு கால்குலேட் பண்ண ஆரம்பிச்சதுனால தான் இந்த கொஸ்டினே வருது நம்மளுக்கு. அந்த கால்குலேஷன் இப்போ ஸ்பிரிச்சுவலாகவும் இருக்குது. ஸ்பிரிச்சுவலுக்கு நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம். கிருபையை கால்குலேட் பண்ணி பார்த்துட்டதுனால தான் இப்படி ஒரு கொஸ்டின் நம்மளுக்கு வருது. அதே இதை எல்லா விஷயத்துலையும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்குறோம். ஓகே. இப்போ அந்த மாருதி காரை கால்குலேட் பண்ண மாதிரி தான் இவர் ஏன் சோப்பாக இருக்காரு, இவர் ஏன் கருப்பாக இருக்காரு. கரெக்ட். நீங்கள் நம்ம டிஸ்கஷனில் பேசிகிட்டு இருந்த மாதிரி இப்போ 30 லட்ச ரூபா கார் வச்சுருக்கிறவருடைய சூழ்நிலையும் மாருதி கார் வச்சுருக்கிற ஒரு சூழ்நிலையும் பார்க்கறதுக்கு வேணால் வேல்யூவில் அந்த கார் வேல்யூ வேணால் குறைவாக இருக்கலாம். பட் 30 லட்ச ரூபா வச்சுருக்கிறவருடைய காரியமும் மாருதி கார் இருக்கிறவரும் அவங்களுடைய வேல்யூ அது அல்ல. நம்ம ஏற்கனவே இதை பற்றி பார்த்துருக்குறோம். ஆமாம். 30 லட்ச ரூபா கார் வச்சுருக்கிறவர் பயங்கர டென்ஷனாக, கவலையாக,
சுகரோட, பிபியோட இருக்கலாம். மாருதி கார்ல போறவரு ஹாப்பியா, சந்தோஷமா, கடன் இல்லாம சந்தோஷமா இருக்கிறாவும் இருக்கலாம். இருக்கலாம். ஆனா வெளிய இருந்து பார்க்கும்போது கால்குலேட்டிவ் பார்த்தா, அவர் நல்லா இருக்கிறாரு. அவர் பெரிய பணக்காரர். அவர் மில்லியனர். ஐயோ பாவம்! சின்ன கார் வச்சிருக்கிறாரு. இதானே? இதான். இந்த மாரி ஒரு கால்குலேட்டிவ் ஸ்பிரிச்சுவலாவும் வந்துடுச்சு இப்ப. இந்த ரீசனிங், இந்த திங்கிங் பண்றோம் இல்லையா? இந்த திங்கிங் பேட்டர்னா ஒரு ரீசனிங் தாட் வரது. ஆமா. இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை நம்மளுக்கு சொல்லிக் குடுத்த கல்வி. ஏன்னா, நம்மளுக்கு யார ஃபர்ஸ்ட்டு டாப்புன்னு சொல்லுவோம் ஸ்கூல்ல? ஃபர்ஸ்ட்டு 3 ரேங்க் தானே சொல்லுவோம். ஆமா. அப்ப கீழ இருக்க யாருக்கும் சக்சீடே ஆகலையா? ஆயிருக்காங்களே! ஆமா. இப்படி ஒவ்வொரு விஷயத்திலயும் பார்க்க நம்ம மனுஷனும் ஃபர்ஸ்ட்டு ஆரம்பிச்சாலே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு கால்குலேஷன் போட்டு சொன்னுச்சு இல்லையா? அந்த மாதிரி ஒரு தாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நம்ம போயிட்டுருக்கோம். இது ஒரு சின்ன எக்ஸ்பிளனேஷன் குடுத்துடுறேன் நான். என்னன்னா, இவங்க என்ன நினைப்பாங்க, அவன் 1, 2, 3 எடுக்கிறவன் தானே நல்லா படிக்கிறவன். அப்ப அந்த 1, 2, 3 தானே வேல்யூ அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்கல்ல. இப்ப இதே எஜுகேஷன் சிஸ்டம் பல ஸ்கூல்ஸ்ல இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க்ன்ற கான்செப்ட்டே எடுத்துட்டாங்க. ஏன்னு சொன்னா, அது அவங்களுக்குள்ள மனநிலையில பெரிய மாற்றத்தை கொண்டு வருது. அப்படின்ட்டு கிரேடா கொண்டாந்துட்டாங்க இப்ப. 80 to 90 ஏ கிரேட் டிஸ்டிங்ஷன் A+. அதுல வந்து யார் ஃபர்ஸ்ட், செகண்ட் வராது. எல்லாருமே A+. அப்படிங்கிறத இவங்களே ஏன் அத மாத்துனாங்கன்னு சொல்றேன். அப்படி இருந்தத ஏன் இவங்க மாத்துனாங்கன்னா, இவங்களுக்கே தெரிஞ்சுச்சு அது தப்பான ஒரு ரிசல்ட்ட குடுத்துடுச்சு அப்படின்னு சொல்லி. புரியுது. நல்ல ஒரு பாயிண்ட் நீங்க சொல்றது. அந்த அது அந்த ஃபர்ஸ்ட் மார்க், செகண்ட் மார்க்ன்னு ஒருத்தன் மனசுல விதைக்கிறது ராங் ரிசல்ட்ட குடுக்குது. அது ஒரு விதமான காம்படிஷனுக்கு பதிலா அவங்க என்ன வித்தாங்கன்னா, ஒரு காம்படிட்டிவா அவங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னா, அது காம்படிஷனுக்கு பதிலா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ உருவாக்கிருச்சு. வேற பிரச்சனைய கொண்டு வந்துருச்சுன்னு அவங்க இப்ப அவங்களே மாத்திட்டாங்க. ஆனா ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்க இன்னும் மாறல. இவங்க இன்னும் அதே கான்செப்ட்ல தான் இருக்காங்க. அதான் இப்ப நீங்க சொல்ல வரீங்கன்னு நினைக்கிறேன். எக்ஸாக்ட்டா நீங்க சொன்னது. அப்ப இன்னைக்கு இந்த ஸ்பிரிச்சுவல் மென்டாலிட்டில இருக்கிறவங்களுக்கு நம்ம என்ன சொல்லணும் பயிர்களுக்கு? ஸோ இது வந்து இப்ப கரப்ஷன் ஆயிட்டோம். ஆகலன்னு சொல்றதுக்கு இல்ல. ஒண்ணு கொஞ்சம் ஆயிருக்கலாம், இல்லாட்டி ஜாஸ்தியா இருக்கலாம். அதுல வேணா டிஃபரன்ஸ் இருக்குமே ஒழிய, கரப்ஷன்ங்கிறது ஓவராலா எல்லா இடத்துலயுமே வந்துருச்சு இப்ப. முந்தி இருந்தத விட ஜாஸ்தியா இருக்கு. அது கூடிக்கிட்டே போகுது. ஸோ அதுக்கு என்ன பதில்? இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தை இருக்கு. பானிசியா அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு. பானிசியானா ஒருத்தருக்கு வந்து 100 பிரச்சனை இருக்குன்னு வச்சுங்க. அதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன். இப்போ ஒருத்தருக்கு வந்து 100 நோய் இருக்கு அவருக்கு. ஒரே மருந்துல சரியாச்சுன்னா அதுதான் பானிசியா. அப்படி மருந்து இருக்கா? அப்படி மருந்து இல்ல. மருந்து இல்ல. அப்படி இருந்தா அது பேர் பானிசியா. ஸோ இப்ப கரப்ஷனுக்கு நம்ம உள்ள போயிட்டோம். இதுக்கு என்ன மருந்து? அதையும் நம்ம ஆமா. அதான் நான் அப்படி சொல்லி தான் முடிக்கணும் ப்ரோகிராம் முடிச்சா. ஆமா. ஸோ பைபிள் முழுசா நம்ம பார்த்தோம்னா, அ அ ஆண்டவர் வந்து நானே சத்தியம், நானே வழி, நானே ஜீவன் அப்படின்லாம் நெறைய இடத்துல சொல்லியிருக்காரு. போன எபிசோட்ல இதனுடைய பிலாசபிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ பத்தி பார்த்தோம். எப்படி 2600 வருஷமா ட்ரூத்ங்கிறத டிஃபைன் பண்ணுங்கிறதுக்கு பிலாசபர்ஸ் ஒர்க் பண்ணி ஃபெயில் ஆனாங்களோ, அத 4 வார்த்தையில ஆண்டவர் சொல்லி முடிச்சுட்டாரு. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் அப்படின்ட்டு. இத புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஒரு 2 எபிசோடுக்கு முன்னாடி உள்ள ப்ரோகிராம பார்த்தீங்கன்னா, இது உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸோ அது அப்பதான் அது கன்டினியூட்டி இருக்கும் நீங்க சொல்ற மாரி. ஸோ இதனுடைய ஸ்பிரிச்சுவல் இம்ப்ளிகேஷனையும் பார்த்துருவோம். பைபிள்ல இருக்க அத்தனை சுட்டிக்காட்டப்பட்ட அத்தனை பாவமா இருக்கட்டும். உலகத்துல கண்டுபிடிக்கப்பட்ட அத்தனை பாவமா இருக்கட்டும். இல்லாட்டி கண்டுபிடிக்க போற பாவமா இருக்கட்டும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஆணியில தான் தொங்கும். எல்லாமே. வித்தவுட் எனி டிஃபரன்ஸ். அந்த ஒரு ஆணி என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது பேரு பொய். 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 அதோட பேஸ் வந்து பொய்யா இருக்கும். பேஸ் வந்து பொய்யா இருக்கும். அத இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். இதுக்கு ஒரு 2, 3 எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்ப்போம். ஒருத்தர் லஞ்சம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்க. ஒரு உயர் அதிகாரியா இருக்கிற அரசாங்கத்துல ஒரு உயர் அதிகாரியா இருக்கிற ஒரு ஆள் லஞ்சம் வாங்குறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்னா, பண ஆசை, இல்லாட்டி பணத்து மேல அவருக்கு இச்சைன்னு சொல்லுவோம். ஆனா அதையும் கொஞ்சம் தோண்டி பார்த்தா, அதுல உள்ள ஒரு பொய் இருக்கும். அது என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த லஞ்சத்த வாங்கி நான் சேர்த்து வச்சா, என்னோட பரம்பரைக்கே இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். பிள்ளைங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ஒரு கஷ்ட காலம், கொரோனா மாரி ஒரு டைம் வந்ததுன்னா கூட, இந்த பணத்த வச்சு நான் மேனேஜ் பண்ணுவேன். அது ஒரு விதமான பொய்ங்கிறீங்க. அது ஒரு விதமான பொய். எப்படி அது பொய்ங்கிறீங்க? ஏன் அத பொய் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம செய்திகள்ல பார்த்தது இன்னொன்னு எனக்கு ஞாபகம் இருக்கு. பெரிய வசதியானவரு, அவர் வீட்டுக்குள்ளேயே விடாம வெளிய நிப்பாட்டி வச்சாங்கல்ல, கொரோனா பீரியட்ல. கொரோனா பீரியட்ல. அப்போ பணம் என்பது அந்த இடத்துல வேல்யூவா இல்ல அவங்களுக்கு. இல்ல. அவங்களுக்கு இவங்க யோசிச்ச மாரி அவங்க யோசிப்பாங்க. எஸ்.
இவர் போட்ட கால்குலேஷன் அவங்களும் போடுவாங்கல்ல. இந்த ஆள உள்ள விட்டா நம்மளுக்கு கொரோனா வந்துருச்சுன்னா, இவர் பணக்காரனா இருந்தாலும் இப்போ முக்கிய உயிர் தான். என் உயிர் தான் என் உயிர் தான் முக்கியம். இந்த பொய் தான் அதுக்கு பேஸா இருக்கு. இந்த போய் தான் பேசா இருக்கு. இத தான் அவங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நான் விரும்புறேன். எனக்கு அது நீங்க நம்ம டிஸ்கஷன்லயே எனக்கு புரிஞ்சுச்சு. எதுக்காக இத சொல்றேன்னா, ஒரு மனுஷன் லஞ்சம் வாங்குறான்னா, லஞ்சம் வாங்குறவருடைய நோக்கம் வந்து பணத்தாசை, சம்பாதிக்கணும் அப்படிங்கன்னு பார்த்தா, அதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு அதுக்கு உள்ள போய் பார்த்தா, பணம் இருந்தால் என் பிள்ளைகள் எதிர்காலம் நாங்கலாம் செட்டில் ஆயிரலாம். கையில பணம் இருந்தா ஒரு நல்ல அ அது ஒரு பெலன் மாதிரி. நெறைய பேர் சொல்லுவாங்க, "காச விட்டெறிஞ்சா எனக்கு ஆள் இருக்குதுங்க, காசு இருக்குதுங்க. விட்டெறிஞ்சா ஆள் வரும்பாங்க." கொரோனா அத ப்ரூஃப் பண்ணிருச்சு. பணம் வச்சு ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு. அப்ப அந்த பணம் என்பது ஒரு பொய். ஆமா. அந்த இச்சைங்கிறதும் அது பொய்யினுடைய அடிப்படையில கட்டமைக்கப்பட்ட ஒண்ணுதான். வைக்கப்பட்டு. அதுக்கு மேல தான் இந்த லஞ்சம் வாங்குற கான்செப்ட்ல இருக்கக்கூடிய பணத்தாசைலாம் வருது. பணத்தாசை எல்லாம் இருக்கு. ஸோ இன்னொரு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, ஒருத்தர் வந்து கோவத்துல போய் கொலை பண்ணிட்டாருங்க. அப்படின்னு நம்ம பேப்பர்ஸ்லாம் படிச்சிருப்போம். இதோட விளைவு தான் கோவம். அந்த அந்த கோவத்தோட அடிப்படையை நம்ம தோண்டி பார்த்தோம்னா, ஒரு லை இருக்கும். ஒரு பொய் இருக்கும். என்னன்னா, "என்னைய இப்படி பண்ணிட்டானே அவன். இவன எப்படியாவது பழி தீர்க்கணும்." அவன பழி தீர்த்துட்டா என் கோவம் அடங்கிடும் அப்படின்னு ஒரு பொய் ஒண்ணு அங்க இருக்கு. எக்ஸாக்ட்டா சொன்னீங்க. அவன் நம்புற பொய் அது. அவன் நம்புற பொய் அது. ஆனாலும் அது வரப்போறதில்ல. நான் இந்த நேரத்துல ஒரு சாட்சி சொல்ல விரும்புறேன். இந்த புரோகிராமை சம்பந்தப்பட்ட ஒரு சாட்சி தான் அது. ஓகே. அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு. இந்த நம்ம புரோகிராம் சயின்ஸ் அண்ட் சயின்ஸ்ங்கிற புரோகிராம பார்த்துட்டு, நம்முடைய ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி அவர் சொன்ன சாட்சி என்ன அப்படின்னா, ஒரு நண்பர்களுக்குள்ள வியாபார குடுக்கல் வாங்கல். அதுல ஒரு நண்பர் வந்து இன்னொரு நண்பர பணத்த வாங்கிட்டு ஏமாத்திட்டாரு. ஏறக்குறைய ஒரு ரூ. 30,00,000 வரைக்கும் ஏமாத்திட்டாரு. ஏமாத்துன கோவத்துல இவருக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. போய் கேட்க, ஆனா அவர்ட்ட சரியான ரெஸ்பான்ஸ் இல்ல. இவர எப்படின்னா, "நீங்க என்கிட்ட வாங்கவே இல்ல. நான் உங்ககிட்ட இருந்து வாங்கவே இல்ல. நீ யாருன்னே எனக்கு தெரியாது." அப்படிங்கிறதான ஒரு இதாயி போச்சு. கடைசியில இவருக்கு கோவத்தின் உச்சத்துல ஏன்னா இப்ப நீங்க சொன்னதுனால அந்த சாட்சி எனக்கு ஞாபகத்துல வந்துச்சு. கோவத்தின் உச்சத்துல அவர் என்ன செய்றாரு, அவர கொலை பண்ற முடிவுக்கு வர்றாரு. ஐய்யயோ! அவர கொலை பண்ணி அவர் ஏதாவது செய்யணுன்ட்டு. இவருக்கு என்னன்னா, நம்மளால பண்ண முடியாது. நம்ம பண்ணோம்னா சிக்கலாயிரும். ஆள வச்சாவது பண்ணிருவோம். இதுல ஒரு முடிவு எடுத்துட்டாரு அவரு. அந்த சூழ்நிலையில எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றது சரியா இருக்கும்னா, அவர் ஆல்மோஸ்ட் எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு அவரு. அந்த சூழ்நிலையில இந்த புரோகிராம பார்க்குற வாய்ப்பு கிடைச்சிருக்கு அவருக்கு. அதுல நம்ம மனித உயிரோட வேல்யூ பத்தி பேசியிருப்போம். ஓகே. ஆமா 2 எபிசோடுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். முன்னாடி பேசியிருப்போம். அதாவது ஒரு மனுஷனுடைய உயிர் எவ்வளோ வேல்யூ. இதே கான்செப்ட்ட வச்சு தான் நம்ம அதில பேசியிருப்போம். உலகம் வந்து பணத்த வச்சு ஒருத்தருடைய வேல்யூவ பார்க்குது. ஆனா, ஒரு மனுஷனுடைய ஆத்துமா வந்து உலகத்த விட பெருசுன்னு இயேசு சொன்னாருங்கிற கான்செப்ட். இத பார்த்த உடனே அவருக்கு 30,00,000 தானே. ஆனா, அவன் ஆத்துமா இன்னும் வேல்யூ. பிரைஸ் தி லார்ட். அவன கொன்னுட்டோம்னா, இந்த 30,00,000த்துக்காக அவ்வளோ வேல்யூவான ஒரு ஆத்துமாவ நம்ம கொல்லணுமா? போகட்டும் 30,00,000 தானே நம்ம சம்பாதிச்சுக்கலாம். அப்படியே மனம் மாறி அந்த கான்செப்ட்லேருந்து வெளிய வந்துட்டு, நமக்கு ஃபோன் பண்ணி சொன்னாரு. நம்ம ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு. இப்படி ஆண்டவர் எங்களுக்கு ஒரு மாற்றத்த குடுத்தாரு அப்படின்னு சொல்லி. க்ளோரி டூ ஜீசஸ். இப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, நீங்க சொன்ன இந்த எக்ஸாம்பிள வச்சு, அப்ப அந்த பொய் அவருக்குள்ள வந்த கோபம், கொலை பண்ணணுங்கிறதெல்லாம் ஒரு வகையான பொய்யான ஒரு அடிப்படையிடா. பொய்யின் அடிப்படை. செஞ்சுட்டா எனக்கு நிம்மதி வந்துரும்னு. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, அவர கொலை பண்ணிட்டாலும், இவருக்கு நிம்மதி வராது. இப்ப எப்படி ஆயிரும்னா, ஒரு உயிர கொன்னுட்டோமேன்னு ஒரு இடத்துல ஒரு உணர்வு வரும். அதுக்கப்புறம் அது குற்ற உணர்வா மாறிரும். கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாமயே போயிடும். ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிருக்கும். ஆமா. இப்ப 2வது அவர கொலை பண்ணாததுனால, ஒரு நாள் அவர் மனம் திரும்ப வாய்ப்பு இருக்கு. ட்ரூ. திருப்பி அந்த பணத்த கொண்டாந்து குடுக்கவும் வாய்ப்பு இருக்கு. ட்ரூ. பண்ணிட்டாங்கன்னா, இப்ப அந்த வாய்ப்பு இல்லாம போயிடும். புரியுது. ஸோ இது இவ்வளோ ஒரு மேன்மையான விஷயத்தை, அந்த பொய்யான ஒரு காரியம், கொலை பண்ணிட்டா எனக்கு நிம்மதி வந்துரும். அப்படின்னு அவங்க நெனச்சாங்கல்ல. அதான பொய்ன்னு நீங்க சொல்ல வர்றீங்க. எக்ஸாக்ட்டா. ஸோ இப்படிப்பட்ட கோவமும் ஒரு பொய்யின் மேல் தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. பொய்யின் மேல தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஓகே. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா, நான் ஒரு இச்சையான பாவத்த செஞ்சுடுறாங்க. அது வந்து இச்சையில பண்ணிட்டாங்கன்னு நம்ம சொல்லுவோம். அதனுடைய ஆழத்தையும் நம்ம தோண்டி பார்த்தோம்னா, "இது செஞ்சா நல்லா இருக்கும்." அப்படின்னு ஒரு பொய் தான் அத இனிஷியேட் பண்ற ஒரு ஃபேக்டரா இருந்திருக்கும். ஒரு விதமான சந்தோஷம் கிடைக்கும். அப்படின்னு அவங்க நெனச்சு தான் அத செய்றாங்க. ஆரம்பத்துல அப்படிதான் நெனச்சிருப்பான். அப்படிதான் நெனச்சிருப்பாங்க. ஆனா அந்த பாவத்த செஞ்ச பிறகு, அவங்களுக்கே அது மேல வெறுப்பு வரும். இருக்கிற சந்தோஷமும் போயிருக்கும். இருக்க சந்தோஷம் போயிருக்கும். அது ஒரு நல்ல உதாரணம் இருக்கு பைபிள்ல. தாவீதுடைய பையன் ஒருத்தன் ஒரு
பெண்ணை விரும்புவான். தன் சொந்த இத விரும்பிட்டு வசனம் சொல்லும். அவனுக்கு அவள் கிடைச்ச பிறகு அவளை எவ்வளோ நேசிச்சானோ அவளை வெறுத்தான்னு இருக்கும். அப்போ அவனுக்குள்ள இருந்த அந்த விருப்பம், அந்த நேரத்துல அவனுக்கு அது ஒரு பெரிய விஷயமா இருந்திருக்கும். நேசிக்கிறேன். ஏன் நீ இப்படி இளைக்கிறன்னு ஒருத்தன் கேட்பான். அவன் சொல்லுவான், அவள் எனக்கு கிடைக்காததுனால நான் இளைச்சு போய் கிடக்கேன். அவளை கல்யாணம் பண்ணணும். அப்படி இப்படிலாம் சொல்லுவான். நான் இன்னைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு கூட அத சொல்றேன். இன்னைக்கு நீங்க அவன் நினைக்கக்கூடிய இது எல்லாமே ஒரு மாயை தான். ஒரு பொய் தான் அது. பொய் தான். ஒரு நாள் அது பொய்ன்னு உங்களுக்கு தெரிய வரும். இன்னைக்கு இருக்கிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை எல்லாமே பொய்க்கு மேலாக கட்டமைக்கப்பட்டிருக்கு. ட்ரூ. இல்லையா? இப்போ நம்ம ஒரு 3 உதாரணங்கள பார்த்தோம். இது மாரி ஒவ்வொரு பிரச்சனைக்கு அடிப்படையும் இப்ப ஜாதிங்கிறது ஒரு பிரச்சனை. பெருமைங்கிறது ஒரு பிரச்சனை. இந்த மாரி மல்டிபிள் விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்னா உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கும்போது, அதனுடைய அடிப்படை பார்த்தீங்கன்னா, பொய்யா தான் இருக்கும். இப்போ இந்த இதோட இன்னும் எக்ஸ்டென்ஷன் இருக்கா பிரதர்? இல்ல இந்த சப்ஜெக்ட் நம்ம இந்த இடத்துல முடிக்கிறோமா? எக்ஸ்டென்ஷன் ஒரே ஒரு பாயிண்ட். இந்த பானிசியான்னு நம்ம பேசணும் இல்லையா? இப்ப நான் வரேன். இதெல்லாம் ஆண்டவர் தெரிஞ்சுதான், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னாரு. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதுலேருந்து விடுதலையாக்கும்? பொய்யில இருந்தும், பொய்யினால வந்த விளைவுல இருந்து விடுதலையாக்கும். சாத்தானுக்கு ஒரு மூல பேரே பொய்க்கு தகப்பன். பொய்க்கு பிதா அப்படின்னு இருக்கு. பாவத்தினுடைய அடிப்படை பொய். அந்த இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குறோம் ஏதேன் தோட்டத்துல. ஏதேன் தோட்டத்துல வந்து சத்துரு வந்து சொன்னது ஃபர்ஸ்ட் பொய் தான். இதுக்கு வந்து இன்னொரு வேர்ட் யூஸ் பண்ணிக்கலாமா? ஒரு மாயை. அந்த பொய் வந்து ஒரு மாயையான ஒரு விஷயம். ட்ரூ. அத நீங்க பொய்யுங்கிறீங்க. அதுக்கு இன்னொரு வேர்டு மாயைன்னு சொல்லலாம். கரெக்ட். இல்லையா? பொய்யும் வந்து இல்லாத ஒண்ணு, மாயையும் இல்லாத ஒண்ணு. ஸோ இதெல்லாம் யோசிச்சு தான் ஆண்டவர் சொல்றாரு, நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். லைட் வந்து இருளிலிருந்து விடுதலையாக்கும். சத்தியம் எதுலேருந்து விடுதலையாக்கும்னா, பொய்யிலிருந்து வந்த விளைவுல இருந்தும் நம்மள விடுதலையாக்கும் அப்படிங்கிறத ஆண்டவர் நம்மளுக்கு சொன்னாரு. ஸோ இந்த சயின்டிஃபிக் ஏத்திசம், இந்த மேத்தமெட்டிக்கல் இது உருவாக்கி இருக்கிற ஒரு பொய்யான, மாயையான கட்டமைப்பு. அது ஸ்பிரிச்சுவலாவும் நமக்குள்ள இருந்து இப்ப கிரியை செய்யுது. இதிலிருந்து விடுதலையாக்குற ஒரே சத்தியம் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவும் அவருடைய வார்த்தைகளுமே. சத்தியம். இது பொய்ன்னு முதல்ல தெரியணும். இது பொய்ன்னு தெரியும்னா, அவர் சத்தியம்னு தெரியணும். எக்ஸாக்ட்டா. இதுதான் இந்த எபிசோட்ல நாங்க உங்களுக்கு பிரசன்ட் பண்ண விரும்பின ஒரு மிக முக்கியமான விஷயம். ரொம்ப நல்லா இருந்தது பிரதர். தொடர்ச்சியாக நம்ம இன்னும் இந்த கேள்வி பதில்களை அவங்க கேட்குற கேள்விகள், இதுக்கான பதில்களை பார்ப்போம். நேரம் முடிவடைஞ்சிருச்சு. உங்களுடைய கேள்விகள், நீங்கள் எழுதுகிற கமெண்ட்ஸ் கொடுங்க. கமெண்ட்ஸில் கேள்விகள் போடாதீங்க. சகோதரன் சொன்ன மாதிரி வாட்ஸ்அப்லேயோ, இமெயில்லையோ இந்த கேள்விகளை அனுப்புங்க. நாங்கள் சகோதரன் ஆண்டவர் துணையோடு கூட பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம். அதோடு கூட போன எபிசோடில் சொன்ன மாதிரி தான் சகோதரனுடைய சேனல் ஒன்று இருக்குது, யூடியூப் சேனல். அதுலேயும் இந்த ப்ரோக்ராம் அப்லோட் ஆகி வருது. அந்த சேனல்லையும் பாருங்கள். அதில் இன்னும் சில ப்ரோக்ராம்ஸும் இருக்குது. எங்கள் ஊழியங்களுக்காக, சகோதரனுக்காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் இன்னொரு எபிசோடு வழியாக உங்களை சந்திக்கிறோம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ.